இந்த ஆரம்பிச்சிட்டான்ல என் தலைவன் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான்ல. ராணுவம் இருக்கிற வரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு டாஸ்க்கும் உருப்படியா நடக்கவே நடக்காது. நீங்க நல்லபடியா ஒரு டாஸ்க்கை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இந்த சீசன் பார்க்காதீங்க. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போன போற வேணா அந்த வீட்டை பாருங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு அளவும் புரியாது. ஓகேவா, ஒரு அளவும் புரியாது. அவன் எப்பவும் போல இந்த டாஸ்க்கை இழுத்து மூட போறான். ஆனா இந்த டாஸ்க்ல உங்களுக்கு சில பல கன்ஃபியூஷன் இருந்திருக்குமா, என்ன ப்ரோ அவுட் ஆன ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தீக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது டாஸ்க் 2 கிடையாது. டாஸ்க் 2 அது கிடையவே கிடையாது. டாஸ்க் 2 ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். இது மேபி டாஸ்க் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா முதல் ரவுண்ட்லயே முத்துக்குமரனும் அவுட் ஆயிருப்பாரு, அருணும் அவுட் ஆயிருப்பாங்க, ராணுவம் அவுட் ஆயிருப்பாங்க. அவுட் ஆன ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்கன்னா அது டாஸ்க் கிடையாது. அண்ட் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஆக்சுவலா இப்போ வந்து அந்த ரூல்ஸ் புக்லாம் ரீட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். இதுல கடைசி ஒருத்தர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி யார் அவுட் ஆகுறாங்க, அதாவது கடைசிக்கு முன்னாடி யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அவுட் ஆயிருப்பாங்கல்ல, மூணாவது அவுட் ஆயிருப்பாங்கல்ல, அதான் கடைசில இருந்து மூணாவது அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கடைசில இருந்து 4வது அவுட் ஆயிருப்பாங்கல்ல அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கடைசில இருந்து 5வது ஒருத்தவங்க அவுட் ஆயிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்கும். மொத்தம் 5 பேருக்கு இங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல விஜய் விஷால் வின் பண்ணல. அதாவது டாஸ்க் 2 பொறுத்த வரைக்கும் 5 பேருக்கு ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல கடைசி வரைக்கும் நிக்கிறவனுக்கு வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். விஜய் விஷால் 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். அப்போ அந்த டாஸ்க் அப்கிரேட் பண்ணி ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அதுல தான் விஜய் விஷால் வின் பண்றான். ஓகே, அது தயவுசெய்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது டாஸ்க் 2 கிடையாது. நீங்க இந்த ப்ரோமோல பாத்தீங்களா, டாஸ்க் 2 கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் 3. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே. இந்த ப்ரோமோ 2ல ஆக்சுவலா என்ன சீனை காட்டுறாங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன். அது உங்களுக்கு புரிஞ்சிரும் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். சரி ஓகே, இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள மொத்தம் 5 பேர் ப்ளே பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. யாரு 5 பேர் ப்ளே பண்ற மாதிரி காமிக்கிறாங்க? அருண் அவர்கள், ராணோ, தீபக், விஜய் விஷால், முத்து, இந்த 5 பேர் அங்க ப்ளே பண்ற மாதிரி காட்டுறாங்க. மேபி இந்த 5 பேரும் ஃபர்ஸ்ட் அவுட் ஆன 5 பேரா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட் ஆன 5 பேரா இருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல முதல் 5 பேர் அவுட் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. அடுத்த 5 பேருக்கு கண்டிப்பா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அடுத்த 5 பேருக்கு கண்டிப்பா பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. அதனால இந்த 5 பேரை ரிட்டன் டாஸ்க்ல விட்டு விளையாட வைக்கிறாங்களோ எனக்கு என்னமோ தோணுது. அதனால திருப்பி சொல்றேன், இது டாஸ்க் 2 கிடையாது. இது டாஸ்க் 3 தான் இருக்கணும். டாஸ்க் 2ல வின் பண்றது ரயான். டாஸ்க் 2ல கடைசி வரைக்கும் இருந்து வின் பண்றது ரயான். அவன் தான் 5 பாயிண்ட் வாங்கியிருக்கான். அதுக்கு முன்னாடி அவுட் ஆகி வெளியே வருது சௌந்தர்யா. அவங்களுக்கு 4 பாயிண்ட் வந்திருக்கான். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இதுல நல்லா கவனிச்சுனா ரயானும் இல்ல சௌந்தர்யாவும் இல்ல. சோ இது எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் 2 கிடையாது. டாஸ்க் 3 தான் இருக்கணும். இதை அப்கிரேட் பண்ணி விஜய் விஷாலுக்காண்டி விளையாட வச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த டாஸ்க்ல ஒரு சீன் நடக்குது. என்னன்னா 5 பேர் அந்த போட்டோக்கு நேரா ஓடுறாங்க. இப்படி 5 பேர் அந்த போட்டோக்கு நேரா ஓடுறாங்க. ஓடும்போது எனக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல ராணவும் அருணும் ஒரு கூட்டணி போட்டாங்க முத்துக்குமரனை காலி பண்றாங்க. ஓகேவா, ராணவும் அருணும் முத்துக்குமரனை காலி பண்ண ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுனா நேரா ஓடிட்டு இருக்காங்க. அருண் வந்து முத்துக்குமரன் போட்டோ பக்கத்துல போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே ராணவ வந்து சைடு எடுத்துட்டான். ராணவ சைடு எடுத்து நேரா போய் சுத்தியில் எடுக்கிறான். அந்த சுத்தியில் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு ஒரு டாஸ்க்கும் புரியலன்னு என்ன பண்றேன்னா சைடுல போய் உட்கார்ந்து தயவுசெய்து இந்த டாஸ்க் எல்லாம் குழப்பி உள்ள இருக்கவங்கள போட்டு மெண்டல் ஆக்கிட்டு இருக்காது. சரியா, உனக்கு டாஸ்கே புரியாது. நீ போட்டோ எடுத்தியா? போட்டோ எடுக்காம எதுக்கு வந்து சுத்தியில் எடுத்த? நீங்க சொல்லலாம் ப்ரோ அருண் அவர்கள் தான் வேகமா ஓடி வந்தார் ப்ரோ, அவர் சுத்தியில் எடுத்துட்டு போறான்ப்பா. அருண் வேகமா ஓடி வந்தான், அவன் தான் சுத்தியில் எடுத்துருக்கலாம். இருந்துட்டு போட்டு இவன் எதுக்கு சுத்தியில் எடுத்தான்? இவனுக்கு யார் ஃபர்ஸ்ட் சுத்தில எடுக்க இது பண்ணா? சொல்லுங்க. அவன் கையில போட்டோ இருக்கா? போட்டோ அங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கான். போட்டோ எடுத்துட்டு எங்க வரணும்? போட்டோ எடுக்காம இவன் எப்படி வந்து சுத்தில எடுக்கலாம்? ஒருவேளை இப்ப அருண் வந்துட்டான், பின்னாடி தீபக் வந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வந்துட்டான். அந்த ப்ரோமோ கார்டுல நல்லா கொஞ்சம் தெரியும். ஒருவேளை அருண் தள்ளி விட்டுட்டு தீபக் இல்ல முத்துக்குமரன் கூட அந்த சுத்தில எடுத்துக்கலாம். நீ எதுக்கு சுத்தில எடுத்து கையில வச்சிருக்க? நீ எனக்கு என்னதான் விளையாடுறப்பா? நீ ஃபர்ஸ்ட் சொல்ல, நீ என்னதான் விளையாடுற? கேட்டா இதுக்கு என்ன சொல்ல வந்துருமா? இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் மக்கள் மத்தியில தெரியறதுக்காண்டி ஒண்ணு பண்ணுவேன். இந்த இளவன் என்ன பண்ற? அவுட் ஆயிட்டு சைட்ல போய் தான் பண்ணுப்பா. நான் என்ன சொல்றேன், ஒரு டாஸ்க் அழிக்காத, ஒரு டாஸ்க் தயவுசெய்து அழிக்காத. நீ அவுட் ஆயிட்டு என்ன பண்றனா சைடுல நிறைய கேப் இருக்குல்ல, அங்க போய் டக்க டான்ஸ் ஆடு, கிறுக்குத்தனமா ஏதோ ஒன்று பண்ணு. மக்கள் கண்டிப்பா தான் அந்த லைவ்ல காட்டமா பார்ப்பாங்க. ஆஹா யாராவே ஏதோ ஒன்று பண்றானு பார்ப்பாங்க. ஓகேவா, தயவுசெய்து இந்த டாஸ்க் அழிக்காத. டிக்கெட் ஒரு டாஸ்க் தான் கடைசி ஓப்பன் நாங்க வச்சிருக்கோம் இந்த சீசன்ல. அதையும் போட்டு அழிக்கும் போது வெறுப்பா இருக்கு, செம்ம காண்டா இருக்கு ப்ரோ. நீ என்ன நினைச்சாலும் சரி செம்ம காண்டா இருக்கு. ஓகேவா, இவன் கையில போட்டோ இல்லாம அந்த சுத்தில எடுத்துட்டு இருக்கான். ஓகேவா, எடுக்கிறான். அந்த இடத்துல தீபக் அண்ணன் வந்தாச்சு, அருண் வந்துட்டாங்க, முத்துக்குமரன் 3 பேர் வந்தாச்சு. தீபக் அண்ணன் சுத்தில போடுங்க ட்ரை பண்றாரு. நல்லா கவனிச்சு இந்த ப்ரோமோல பாருங்க, தீபக் அண்ணன் சுத்தில போடுங்க ட்ரை பண்றாரு. இவன் என்ன பண்றான், பெல் எல்லாம் அடிச்சுட்டு அருண் கையில கொடுத்தாச்சு. அப்படியே அருண் கையில கொடுத்தாச்சு. அருண் வந்து பெல் அடிச்சு நம்ம முத்துக்குமரனுக்கான போட்டோ எரிச்சிட்டான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரூல் இருக்கு, இந்த போட்டோ நீங்க யார் போட்டோ எரிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏன் அந்த போட்டோ எடுத்தீங்க, எதனால எரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அந்த பிக் பாஸ் ஆக்சுவலா ரூல்ல வச்சிருக்காரு. இப்பதான் ரூல் புக் படிச்சாங்க. இதுல முத்துக்குமரன் வந்து அருண்கான போட்டோக்கு ரூல்ஸ்
ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான், இந்த ஆள் இருந்தா என்னோட ஆட்டம் பாதிக்கும், என்னோட ஆட்டம் நான் வின் பண்றதுக்காண்டி இந்த ஆளை நான் வெளியே அனுப்புறேன்னு சொன்னால, சேம் டைலாக் கொண்டு இங்க போடுறான் அருண். சேம் டைலாக் தான், ஒரு மாற்றம் இல்ல. இவர் இருக்கக்கூடாது, என்னோட வெற்றிக்கு ஒரு இடையில இருப்பாரு, இவர் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி இந்த போட்டோ நான் எரிக்கிறேன்னு சொல்லி எரிக்கிறான். அந்த சீன்ல நல்லா கவனிச்சுனா அந்த போட்டோ எரிது, பின்னாடி அப்படி முத்துக்குமார் அப்படி கேமரா ஆங்கிள் வச்சிருக்காங்க. இதுல ராணுட்ட கேட்கறான், நீ யாரு கேட்டு சுத்தில எடுத்தன்னு கேட்கறான். கரெக்டான கேள்வி தானே. நீ யாரை கேட்டு சுத்தில எடுத்த? உனக்கு கேம் விளையாட தெரியலன்னா தயவுசெய்து சைடில் போய் உட்காரு ப்ரோ. சும்மா நீ எல்லா டாஸ்க்கும் ஏதோ ஒன்று பண்றேன்னு இதாக பண்ணி அதை அழிக்காத. வெறுப்பு ஒரு மாதிரி எனக்குலாம் வெறுப்பாகுது, அம்மா காண்டாவது. ஓகேவா? இந்த இடத்துல முத்துக்குமாரன் அவுட் பண்ணி வெளியெடுக்கிறாங்க. மீதி 4 பேர் தான் இருக்காங்க. இல்லை முத்துக்குமாரன் கேட்கறான், நீ பண்ண தப்புடா, நீ பண்ண தப்பு, ஏன் இந்த தேவையில்லாத வேலையை பார்க்க சுத்தியில நீ ஏன் எடுத்தனா? அவன்கிட்ட பதில் இல்லை. அப்போ அன்னத்திகளா பண்ற நம்ம ஒரு ஏதோ ஆக்சுவலாக அங்கேயே ஒரு கூட்டணி போட்டு இருந்திருக்காங்க. எலவு அங்கேயே ஒரு கூட்டணி இருந்திருக்கும் போல. அப்போ விஜய் விஷால்ட்ட முத்துக்குமாரன் பேசுறான், இவன் வேணும்னு கொடுத்துட்டான்டா, நம்ம அலைன்ஸ் போட்டிருந்தோம்லடா, அலைன்ஸை மீறி ஒன்று பண்றான்டா அப்படிங்கிறாங்க. நீங்க ஏன்டா ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் போடுறீங்க? உங்களுக்கு என்ன பொருளடா? டிக்கெட் ஃபினால கூட உங்களுக்கு அலைன்ஸ் வேணுமாடா? தனியா ஆட மாட்டீங்களாடா? இதுக்கு முன்னாடி சீசன் நான் கவனிச்சு வரது பூரா போயின்னு தனியா தான் ஆடுவான்டா. அவனுக்கான வெற்றி அவன் தான் தேடுவான். நீங்க ஏன்டா 24 அலைன்ஸ் போடுறீங்க? சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அந்த ராணுவ மாதிரி இருக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். அவன் பெரிய ஸ்ட்ராட்டஜி கிங் மாதிரி இங்க யாரு கூட கூட்டணி சேர்ந்து ஒன்று பண்ணுவாப்ல, சேர்ந்து அங்க பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு இங்க தாவி ஒன்று பண்ணிடுவாப்ல. பண்ணிட்டு இது என்னோட ஸ்ட்ராட்டஜிமா. அவனை போட்டு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. அவன் என்ன சொன்னாலும் திருந்த போறது இல்லை. அவன் தனியாக தான் ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி ஏதாவது தனியாக குதிச்சுட்டு நடக்கிறான். இதே தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல நல்லா தெரியும்ல. இந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சா, நம்ம விஜய் விஷால், முத்துக்குமாரன், ஜாக்லின் 3 பேர் கேப்டன்சி டாஸ்க்ல இருப்பாங்க. அந்த டாஸ்க்ல கூட வாலண்டியரா வேணும்னு சொல்லி தான் முத்துக்குமாரன் டீம்ல போய் நிற்பான். முத்துக்குமரன் உனக்கு நான் வெயிட்டா நிற்கிறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் டீம்ல போய் நிற்பான். ஆனா முத்துக்குமரன் இதுல ஏறி இருக்க மாட்டான், நமக்கு நல்லாவே தெரியும். அங்க விஜய் விஷால் இதுல ஏறி இருப்பான். விஜய் விஷால் சொல்லிட்டு போயிருப்பான். இவன் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர்ல கண்டராவியா என்ன இலவலமா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. இந்த இடத்துல முத்துக்குமரன் அவுட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆளா முத்துக்குமரன் அவுட் பண்ணி வெளியெடுக்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுல தான் யாருக்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த 10 பாயிண்ட்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம் ப்ரோ, இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் இது அதில் செலக்ட் பண்ணிருப்பாங்க. முதல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் யாரு கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது 2வது ரவுண்டா இருக்கலாம் ப்ரோ. இதுல யார வின் பண்றாங்க அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ரூல் புக் இப்பதான் படிச்சாங்க. ரூல் புக்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. கடைசி 5 பேருக்கு தான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கடைசி 5 பேர்ல கடைசி 5வது ஆளா யார் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு முதல் பாயிண்ட், கடைசி 4வது ஆள் யாரோ வெளியே போறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ், கடைசி 3வது ஆளா வெளியே போறவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ், கடைசி 2வது ஆளா வெளியே வர்றவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ், கடைசி ஆளா எவிக்ட் அதாவது கடைசி ஒரு போட்டோ அங்க இருந்திருக்கும்ல அந்த ஆளுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதுல ரயான் சௌந்தர்யா தான் வின் பண்றாங்க. இது என்ன டாஸ்க்னே தெரியல. இந்த டாஸ்க் அப்கிரேட் பண்ணி விஜய் விஷாலுக்காண்டி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தயவுசெய்து யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் கொடுத்த அப்டேட் கரெக்ட் தான். இது எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் டாஸ்க் 2 பொறுத்தவரைக்கும் 3 மணிக்குள்ள முடிஞ்சிடும். மேபி எனக்கு தெரிஞ்சு 3 மணியோ 2 மணிக்குள்ள முடிஞ்சிடும். டக்கு முடிஞ்சிடும். அதை ஈவினிங் அப்புறம் அப்கிரேட் பண்ணி ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா நல்லா கவனிச்சுன்னா கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருப்பாங்களா. ரயான் அங்க தான் உட்காந்துருக்கான். சௌந்தர்யா அங்க ஜாலியா ஒரு ஜாக்கெட் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க டாஸ்க்ல இல்ல. டாஸ்க்ல இருந்திருந்தா அந்த ஜாக்கெட் போட்டு அவங்க உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அங்க உட்காந்துருக்காங்க, ஜாக்கெட் அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி ஏதோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த 5 பேர் வெளியே இருக்காங்க. எப்படி அந்த 5 பேர் தான் வெளியே இருக்காங்க. இந்த 5 பேர் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாங்களா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்க்காம உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ராணுவுக்கான கேம் பிளே பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா ரொம்ப மட்டமா பண்ற, உனக்கு டாஸ்க் புரியலனா தயவுசெய்து பெட்ரூம்ல போய் தூங்கி கையில் அடி. எனக்கு இது அவர் பேர் என்ன, நம்ம ஈரோடு மகேசனை கேட்டதான், கையில் அடிப்பட்டா மூளை பாதிக்குமான்னு கேட்டார்ல வீட்டுக்குள்ள அது எனக்கும் தோணுது போல. ஒரு மாதிரி எனக்கு இவனுக்கு என்னதான் ஆச்சு எனக்கு புரியல. இதை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி அவன் பண்ண ஸ்ட்ராட்டஜி பண்றா, போட்டோ எடுத்துட்டு வந்து பண்றா. இது ராணுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுப்பா. போட்டோ எடுத்துட்டு பண்ணு. ரூல்ல ஒண்ணு இருக்குல்ல, போட்டோ எடுத்துட்டு வந்து தான் பெல் அடிக்கணும்னு ரூல் புக்ல வாசிச்சாங்க. சரியா? போட்டோ எடுத்துட்டு பெல்ல புடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்துடும் தூக்கிட்டு. அது ராணுக்கான ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. மண்ணு ஸ்ட்ராட்டஜி, மண்ணு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எடுத்து